Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு டாப் 5 salary சரிங்களா ஹையா பே பண்ணக்கூடிய நல்ல சம்பளமுடைய டாப் 5 வேலைகள் என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஓகேப்பா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாப் 5 ஹை பேயிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் 2026 இது வந்து நம்மளுடைய தமிழ் யூத்ஸ்க்காக தனியாக எடுக்கக்கூடிய ஒரு செஷன் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க நிறைய பேர் என்ன யோசிப்போம்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி தான் நமக்கு செட் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் டெல்லியில் இருக்கிறவங்க தான் எழுதுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சி விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குலாம் இன்னும் நிறைய படிக்கணும் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க பட் தட் இஸ் நாட் ட்ரூ அது உண்மை கிடையாது அப்போ வேற என்ன உண்மை என்ன ஏதுன்னு பார்த்துடலாமா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் salary ப்ரமோஷன் ஓகே கரியர் growth எக்ஸாம் பாத் இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த செஷனை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகேப்பா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஏன் நம்ம பார்க்கணும் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஹை சேலரி இருக்கும் நல்ல ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் நேஷன் வைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஒரு ஊரில் தான் ஒரு இடத்துல தான் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கும் சரிங்களா அண்ட் ப்ரமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்டராக இருக்கும் ஸோ இது வந்து லாங் டேர்ம் கரியர் க்ரோத் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்க போகிறீங்க அது ஸ்டேட்டாக சென்ட்ரலான்னு சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆல்வேஸ் சென்ட்ரலில் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேப்பா ஸோ தமிழ் யூத்ஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோமா ஸோ அதுக்கு பதிலாக சென்ட்ரல் எக்ஸாம்ஸும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வேகன்சிஸ் நிறைய இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சேலரியுமே இன்னும் நல்லாவே இருக்கும் ஓகே ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க மேம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா இங்கிலீஷ் நல்லா வரணுமே இங்கிலீஷ் நிறைய தெரியணுமே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க நாட் நெசசரிலி அவசியம் கிடையாது சரிங்களா ஓகே ஸோ என்ன சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதாவது இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுன்ற அவசியம் கிடையாது பேசிக் இங்கிலீஷ் இருந்தாலே நம்மளால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இதுவை கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னது நமக்கு இந்த ஒரு ஊரில் தான் அந்த ஒரு ஊரில் தான் கிடையாது இந்தியா முழுக்கவே இருக்கும் அது நமக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் ஸோ ஹை பேயிங் ஜாப் அப்படின்றது எதை சொல்லுவாங்க எதை வந்து ஹை பேயிங் ஜாப்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நல்ல ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்டிங் சேலரியை நல்ல சேலரியாக இருக்கணும் ஹையாக இருக்கணும் அது இல்லாமல் அலவன்சஸ் ஹோம் ரெண்டல் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸாக இருக்கட்டும் அல்லது டியர்னஸ் அலவன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய இருக்கணும் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும் அண்ட் ப்ரொமோஷன் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும் கரியர் க்ரோத் நல்லா இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்மள என்ன சொல்லுவோம் ஹை பேயிங் ஜாப்னு சொல்லுவோம் ஸோ இதை பேசிஸாக வச்சுட்டு ஒரு 5 ஜாபை செலக்ட் பண்ணியிருக்கோம் அதை நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஜாப் நம்பர் 1 ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸர் மேனேஜருக்கான போஸ்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேலரி மந்த்லி சேலரி நல்லா கவனிங்க மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1,50,374 விளையாட்டுக்கு சொல்லலை உண்மையாகவே எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் சம்பளம் கையில் கிடைக்கும் ஸோ இன்ஹான்ஸ் சேலரி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1,18,820 ஆஃப்டர் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ஸோ எல்லாத்தையும் பிஎஃப் அது இதுன்னு டாக்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் இருக்கும் எவ்வளோ இருக்கும் 1,20,000 ரூபாய் கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் மந்த் சம்பளமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் ஹைரார்கி இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்னது கிரேட் பி ஆஃபீஸராக உள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக போகலாம் அடுத்து டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜராக போகலாம் அடுத்து ஜென்ரல் மேனேஜராக போகலாம் அடுத்து சீஃப் ஜென்ரல் மேனேஜராக போகலாம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் டெப்யூட்டி கவர்னர் வரைக்கும் என்னது நம்மளால் ஆர்பிஐயில் அடுத்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு போக முடியும் ஓகே ஸோ இதில் என்னென்னலாம் பர்க்ஸ் இருக்குது என்னென்னா ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்செஷன் லோன்ஸ் இருக்கும் சரிங்களா ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் மெடிக்கல் அலவன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே நமக்கு கன்செஷன்ஸ் கிடைக்கும் சரிங்களா ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும் அண்ட் கிட்டத்தட்ட அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸை கிட்டத்தட்ட ஒரு 4,500 ரூபாய் கிடைக்கும் அண்ட் பிரீஃப் கேஸ் அலவன்ஸ் சொல்லிட்டு ஒரு 7,000 ரூபாய் கிடைக்கும் இதெல்லாம் எவ்ரி 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இந்த 4,500 இந்த 7,000லாம் எவ்ரி 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஓகே இது இல்லாமல்
ஓகேங்களா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா SSC CGL அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய கம்பைன்ட் கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்றதுல அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் AAOன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்பர் 2. ஏன்னா இதில் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ சொல்கிறாங்க, 85லேருந்து 92,000 இருக்கும். அதுவும் மெட்ரோ சிட்டிஸ் XYZ சிட்டிஸ்ன்னு பிரிப்பாங்க. அதில் X சிட்டிஸில் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது 85லேருந்து 92,000 கிடைக்கும். ஸோ இன் ஹேண்ட் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 68,000 to 75,000 வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே கையில் கிடைக்கும். லொக்கேஷனை பொறுத்து இருக்குன்ட்டாங்க. சரிங்களா. ஸோ இதில் ஹைரார்க்கி என்னவா இருக்கும், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸராக போவீங்க, AAOவாக போவீங்க. அதுக்கப்புறம் என்னது AOமா மாறிடுவீங்க, ஆடிட் ஆஃபீஸராக மாறிடுவீங்க. அப்புறம் SAOன்னு இருக்கும், சீனியர் ஆடிட் ஆஃபீஸராக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் டெப்யூட்டி டைரக்டராகவும் மாறலாம். சரிங்களா. ஓகே. ஸோ இதில் என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் இன்வால்வ்ஸ் ஆடிட்டிங், கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொவைடிங் சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்போஷர் டு நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஃபினான்ஸை வந்து நீங்கள் ஆடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பெரிய கெத்தான வேலை. சரிங்களா. ஸோ இதுக்கு சம்பளமானது கெத்தாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு SBI ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் PO. SBI PO தேர்ட் ஹையஸ்ட் பேயிங் ஜாப். ஸோ நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க, நமக்கு தெரியும். ஸோ இதோட ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 93,342. ஸோ இன்க்ளூசிவ் ஆஃப் 4 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸும் கொடுத்துடுவாங்க. ஸோ இதோட சேலரி பார்த்தீங்கன்னா இன் ஹேண்ட் கையில் ஃபஸ்ட்டு மந்த் 80லேருந்து 82,000 ரூபாய்க்குள்ள கையில் ஃபஸ்ட் மந்த் கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதில் என்னென்னலாம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைரார்க்கியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ POவாக போனீங்கன்னா அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜராக போகலாம், அடுத்து டெப்யூட்டி மேனேஜராக போகலாம், அடுத்து பிரான்ச் மேனேஜராக போகலாம், அடுத்து AGM, அடுத்து DGM, அடுத்தது ஜென்ரல் மேனேஜராக போகலாம். ஸோ இப்படியே இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா CGLஐ விட RBI விட வேகமாக இருக்கும். டக்கு 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 டக்குன்னு என்னது உங்களால் மேலே போக முடியும். ஸோ இதுக்கு வந்து ஹையர் ஆனுவல் CTC நமக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20.43 lakhs இன் மெட்ரோ சிட்டிஸ், 20 லட்சம் ஒரு வருஷத்துக்கு, 20.43 lakhs in 1 year. சரிங்களா. ஸோ ஹையஸ்ட் CTC இதில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க மற்ற எல்லா பேங்க்ஸையும் கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சப்ஸ்டான்ஷியல் ஃபர்னிச்சர் அலவன்ஸ் கிடைக்குமாம், பெட்ரோல் அலவன்ஸ் கிடைக்குமாம். இது இல்லாமல் இந்த 20.5 லட்சம் இல்லாமல் உங்களுக்கு இதெல்லாமும் சேர்ந்து கிடைக்கும்ப்பா. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ்லேயே ஹையஸ்ட்டாக பே இருக்கக்கூடியது SBI PO தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா SSC CGL அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ASO சொல்லுவாங்க. அதுலேயும் என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொல்கிறாங்க, 85,000 + gross டொமஸ்டிக் இருக்கும். கேன் ரீச் அப் டு 3 lakh டூரிங் ஃபாரின் விசிட்ஸ் வித் ஃபாரின் அலவன்சஸ். ஸோ பேசிக் சேலரி நமக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோ இருக்கும், 60லேருந்து 68 லட்சம் இருக்குமா. சரிங்களா. ஆனால் நம்ம என்னது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்குமா. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, எக்ஸ்டர்னல்னால் நம்ம இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய அஃபேர்ஸ், இன்டர்னல் அஃபேர்ஸ்னால் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னால் நீங்கள் ஃபாரினுக்கு போகும்போது அதுக்கு தனியாக அலவன்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கரன்சியில் நமக்கு அலவன்சஸ் கொடுக்கும் போது நமக்கு சம்பளம் 3 லட்சம் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ இது ஒரு நல்ல போஸ்ட், இது நிஜமாவே ரொம்ப நல்ல போஸ்ட்டு. SSC CGலாம் எழுதுனீங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மறக்காமல் இதுவாக போட்டுருங்க. சரிங்களா. ஓகேப்பா. அடுத்து இதில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ASOலேருந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து செக்ஷன் ஆஃபீஸர் ஆகலாம், அண்டர் செக்ரட்டரி ஆகலாம், டெப்யூட்டி செக்ரட்டரி ஆகலாம், அண்ட் தென் டைரக்டர் ஆகலாம். சரிங்களா. இதோட பர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, prestige of working with the Ministry of External Affairs. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வேலை பார்க்குறதே ஒரு என்னது இதுதான். சரிங்களா. இப்போ மதிப்புக்கூற ஒரு விஷயம்தான். ஃபாரினுக்கு ஜாலியாக நம்ம என்னது சுற்றிட்டு வரலாம். ஃபாரினுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஜாலியாக ஏசியை போட்டு என்னது மகாராஜா மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு வர முடியும். நமக்கு இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கவர்டு எஜுகேஷன். சரிங்களா. குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டே கவர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகேப்பா. ஸோ இதெல்லாமே நமக்கு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் 5th ஹை பேயிங் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, SSC CGL இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ITIயில். சரிங்களா. ITIயில் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5th ஹை பே
salary வாங்குவீங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ராக்சிமேட்லி கையில் வந்து 77 to 80,000 கிடைக்கும் எக்ஸ் சிட்டிஸில். ஸோ 68 to 70,000 ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா மெட்ரோ சிட்டிஸில், இன்க்ளூடிங் ரிஸ்க்காக இருக்கட்டும், ஓவர் டைம் அலவன்சஸாக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து. ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்களா, அடுத்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போகலாம், ஐடிஓன்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்யூட்டி கமிஷனராக நீங்கள் ரிட்டையர் கூட ஆகலாம் சரிங்களா. ஸோ இதில் நமக்கு பேசுனது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கும், லேப்டாப் அலவன்சஸ் இருக்கும், பவர் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆர் ஸ்க்ரூட்டினி சரிங்களா, அது எல்லாமே உங்கள் கையில் இருக்கும், எல்லாம் நீங்கள் தான் ராஜ்யம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. சூப்பரான வேலை இது எல்லாமே. ஓகே சரிப்பா. ஸோ ப்ரமோஷனல் க்ரோத் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப் ஆஃபர்லேயுமே ரெகுலரான ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் இருக்கும், அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதி இன்னும் வேகமாக மேலே போகலாம் சரிங்களா. க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணுறதை விட இது க்ரோத் அதிகமாகவே இருக்கும். சரி, இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் நமக்கு எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா வேணும்னா ஆப்டிடியூட் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ரீசனிங் நல்லா தெரியணும், இங்கிலீஷ் லாங்குவேஜும் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதெல்லாமே நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்னக்கூடிய இந்த எல்லா எக்ஸாம்ஸும் அப்ளை பண்ணலாம். ஆர்பிஐலேருந்து, சிஜிஎல்லேருந்து, எஸ்பிஐலேருந்து எல்லா எக்ஸாம்ஸும் உங்களால் அப்ளை பண்ண முடியும், கிளியரும் பண்ண முடியும். ஸோ இதனால தரவாக பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகேப்பா. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இது எப்படி மேம் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கான்செப்ட்ஸை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க சரிங்களா. அண்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஓகேங்களா, இங்கிலீஷ் எல்லா கொஷின்ஸும் என்னது இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு தமிழ் தான் வரும் அப்படின்னு நினச்சாலுமே இப்போ ஆர்பிஐ எக்ஸாம்ஸு, சிஜிஎல் எக்ஸாம்ஸு, எஸ்பிஐ எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கு கூட தமிழில் இருக்குது, சிஜிஎல் எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் கூட தமிழில் இருக்குது. ஆனால் நான் சொன்ன இந்த 5 ஹை பேயிங் ஜாபில் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே தமிழில் இருக்காது. அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸாம் எல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஸ்பீட் அண்ட் அக்யூரேசியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணக்கூடியது எல்லாமே வேகமாக போடணும், அதே சமயத்தில் சரியான பதிலாகவும் இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும், ஃபாஸ்ட்டாகவும் போடணும். ஸோ இது வந்து பழக தான் வரும், டெஸ்ட் எழுத தான் ஸ்பீடும் அக்யூரேசியும் இம்ப்ரூவ் ஆகும், வேறு வழியே கிடையாது சரிங்களா. ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது அட்டெம்ப்ட் மார்க் டெஸ்ட் ரெகுலராக என்ன பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ லாங்குவேஜ் தான் ஒரு பிரச்சனை, லாங்குவேஜ்க்காக தான் நீங்கள் அந்த சைடு போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சரியான ஒரு முட்டாள்னு சொல்லலாம். ஏன்னா லாங்குவேஜ்ன்றது அங்கே மேஜர் கிடையாது, அதில் 1/4 பார்ட் தான் லாங்குவேஜ். இப்போது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அல்லது தமிழ் சொல்கிறாங்களா, ஸோ இங்கிலீஷ் 100 மார்க் அல்லது தமிழ் 100 மார்க். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இங்கிலீஷ் 100 மார்க் கிடையாது, மொத்தமாகவே 100 மார்க் தான், அதில் 25 மார்க் தான் இங்கிலீஷு. ஸோ உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க சரிங்களா. ஓகேப்பா. ஸோ என்னென்னலாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாமுக்கு தான் படிப்பேன், டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு பண்ணாதீங்க. இங்கிலீஷை இக்னோர் பண்ணாதீங்க, இங்கிலீஷே எனக்கு வராதுன்றது மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. இங்கிலீஷ்காகவே தனியாக செப்பரேட்டாக நம்ம ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம், ஈஸி இங்கிலீஷ்ன்ற ஒரு பேட்ச். அது பார்த்தீங்கன்னா 700 to 900 தான் ப்ரைஸ் இருக்கும். அண்ட் Y350 கோட் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ப்ரைஸும் கம்மியாகும். இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும், 35 மணி நேரம் ஆஃப் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணாமலும் இருக்காதீங்க, மார்க் டெஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, அது வருதோ இல்லையோ படிக்க வேண்டியது நம்ம கடமை, உட்காந்து படிப்போம். ஒரே கேள்வியை 10 வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லது தானே, பாருங்கள் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்சீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகும் சரிங்களா. ஸோ ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு வாட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு வாட்டி தான், ரிவிஷன் பண்ணுறது நான் 100 வாட்டி பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு வாட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. எல்லா எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணுங்க சரிங்களா. ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். போன எக்ஸாமில் நம்ம இதை தப்பு பண்ணோம், இந்த எக்ஸாமில் அப்போ அந்த தப்பை திருத்தணும் அப்படின்ற ஒரு புரிதல் அப்போ தான் இருக்கும் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ உங்களோட இன்க்ரீஸ் யுவர் சக்ஸஸ் சான்சஸ். ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது தான் அதுக்கான சான்சஸும் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகும். ஸோ அதனால நிறைய எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணுங்க சரிங்களாப்பா. ஓகே. ஸோ உங்களுடைய ட்ரீம் ஜாப் வந்து இது மட்டும்தான், பக்கத்து தெருவில் இருந்தால் மட்டும்தான் நான் போவேன், இல்லைனா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலுமே பக்கத்து தெருவில் இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்காதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் உங்கள் பக்கத்து தெருவிலேயே இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு கொடுங்க, சான்ஸ் கொடுங்க சரிங்களா. நேஷ்னல் லெவல் ஜாப்ஸு, நல்ல சம்பளம், நல்ல லைஃப் ஸ்டைலு, படத்துலலாம் காட்டுற மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ஜாலியாக வாழலாம்னு சொல்லிட்டு
யோசிச்சு தான் பாருங்களேன், நமக்கு இவ்வளோதான் வரும், நமக்கு இவ்வளோதான் இது நமக்கு இவ்வளோதான் டிசர்விங், எனக்கு இவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னு நீங்களாம் எதுக்கு உங்களை லிமிட் பண்ணிக்கிறீங்க? ஒருவேளை அதிகமாக கிடைச்சதுன்னா, நிறைய எஃபர்ட் போட்டிங்கன்னா, ஒருவேளை நல்ல வாழ்க்கை இதை விட நீங்கள் நினச்சதை விட சூப்பராக வாழ்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஏன் அதை வீணாக போய்கிட்டு ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுடைய டிஎன் மெகா பேக்கில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, இன்டெலிஜென்ஸ் பியூரோவாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த டிஎன் மெகா பேக்கில் போதும். ஏன்னா எல்லா லைவ் கிளாஸஸும் உங்களால் பார்க்க முடியும். அடுத்து வர 24 மாதங்களுக்கு 24 மந்த்ஸுக்கு எல்லா லைவ் கிளாஸஸையும் உங்களால் பார்க்க முடியும். எல்லா ரெக்கார்டட் செஷன்ஸையும் பார்க்க முடியும். தனித்தனியாக ஒரு பேட்ச் போடுவோம். ஆர்பிஐக்கு தனியாக பேட்ச் போடுவோம், எஸ்பிஐக்கு தனியாக பேட்ச் போடுவோம், சிஜிஎலுக்கு தனியாக பேட்ச் போடுவோம், வேறு என்னப்பா சிஹெச்எஸ்எலுக்கு தனியாக பேட்ச் போடுவோம். ஸோ தனித்தனியாக பேட்சஸ் இருக்குது. எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். அதனுடைய ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்க்க முடியும். அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிடும். அதனுடைய டெஸ்ட் சீரீஸ், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ் கிடச்சிடும். அண்ட் சில புக்ஸுமே கிடச்சிடும். ஸோ இது எல்லாமே நமக்கு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாதீங்க. Y350 கோட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ஆஃபரோட இப்போ நமக்கு ஆஃபர் சேல் வேறு போயிட்டுருக்கு. ஸோ Y350 கோட் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆஃபரோட என்னது நம்மளுடைய டிஎன் மெகா பேக்கை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? ஓகேப்பா. ஸோ செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களாப்பா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு கிளாஸில் இம்பார்ட்டண்ட்டான செஷனில் மீட் பண்ணலாம். லைக் போடாதவங்க மறக்காமல் போட்டுருங்க. கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. ஆல் தி பெஸ்ட். பபாய்.